வணக்கம் மக்களே, உங்களோட பிஎஃப் பணத்தை எடுக்க இபிஎஃப்ஓ ஒரு புதிய வழிமுறையை தான் பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாற்றம் பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ தற்போது அதன் பயனர்கள் எளிமையாக பயன்பெறும் வகையில் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலம் பிஎஃப் தொகையை வித்ட்ரா செய்ய அனுமதிக்கும் புதிய வழிமுறை ஒன்றை அறிமுகம் செய்துள்ளது. இனி இபிஎஃப்ஓ பயனர்கள் அவர்களுடைய பிஎஃப் தொகையை வெளியில் எடுக்க நீண்ட காலம் அலைய வேண்டிய சூழ்நிலையை இந்த புதிய செயல்முறை குறைக்கிறது. இந்த செயல்முறையை வெற்றிகரமாக செய்து முடிக்க உங்களிடம் யுமாங் ஆப்ஸ் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது UMANG ஆப் ஓய்வூதிய நிதி அமைப்பான ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ சமீபத்தில் வருங்கால வைப்பு நிதி வைத்திருப்பவர்களுக்கு பல புதிய செயல்முறைகளையும் விதிமுறைகளையும் நடைமுறைக்கு கொண்டு வந்து செயல்பட துவங்கியது. இபிஎஃப்ஓ தனது பயனர்கள் எளிமையான முறையில் பயன்பெறும் வகையிலான பல புதிய மாற்றங்களை தொடர்ந்து செய்து இபிஎஃப் சேவையை மேம்படுத்தி வருகிறது. இப்படி பல புதிய மாற்றங்களுக்கு இடையே பிஎஃப் தொகையை வீட்டில் இருந்தபடி ஆன்லைனில் கிளைம் செய்ய அனுமதிக்கும் புதிய வசதியையும் இபிஎஃப்ஓ சமீபத்தில் அறிமுகம் செய்துள்ளது. இது இபிஎஃப்ஓ பயனர்கள் அல்லது பிஎஃப் கணக்கில் இருக்கும் தொகையை வித்ட்ரா செய்ய முயலும் மக்கள் அருகில் உள்ள இபிஎஃப்ஓ அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையை இது முற்றிலுமாக குறைக்கிறது. இந்த புதிய வழிமுறை பற்றி கூடுதல் விவரங்களை காண்போம். ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு தற்போது பிஎஃப் தொகையை உமாங் ஆப்ஸ் மூலம் வித்ட்ரா செய்ய அனுமதிக்கிறது. இந்த உமாங் ஆப்ஸ் பயன்படுத்தி எப்படி பிஎஃப் தொகையை வீட்டில் இருந்தபடியே வித்ட்ரா செய்யலாம் என்ற செயல்முறையை பார்ப்போம். முதலில் உமாங் ஆப் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். அதில் இபிஎஃப்ஓ விருப்பத்தை கிளிக் செய்யுங்கள். எம்ப்ளாயீஸ் சென்ட்ரிக் கிளிக் செய்து ரைஸ் கிளைம் விருப்பத்தை கிளிக் செய்து உங்கள் இபிஎஃப் UAN நம்பரை உள்ளிடுங்கள். உங்கள் மொபைல் எண்ணிற்கு அனுப்பப்படும் ஓடிபியை உள்ளிட்டு வித்ட்ரா முறையை தேர்வு செய்யுங்கள். சப்மிட் கிளிக் செய்து உங்கள் பிஎஃப் தொகை கிளைம்ஸ் நம்பரை நோட் செய்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான். குறிப்பிட்ட காலத்திற்குள் உங்கள் பிஎஃப் கணக்கில் இருக்கும் தொகை நீங்கள் தேர்வு செய்த வித்ட்ரா முறைப்படி உங்களுக்கு கிடைத்துவிடும். இனி உங்கள் பிஎஃப் தொகையை வெளியில் எடுக்க அருகில் உள்ள இபிஎஃப்ஓ அலுவலகத்திற்கு நீங்கள் நேரில் செல்ல வேண்டும் என்ற தேவை இருக்காது. இந்த செயல்முறையை சரியாக செய்து முடிக்க சில முக்கிய நிபந்தனைகளை நீங்கள் செய்திருக்க வேண்டும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் யூனிவர்சல் கணக்கு எண் ஆதாருடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது கட்டாயம். உங்கள் தொலைபேசி எண் ஆதாருடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது கட்டாயம். உங்கள் யுமாங் ஆப் தகவல் ஆதாருடன் இணைக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இந்த 3 முக்கிய நிபந்தனைகளை நீங்கள் சரியாக செய்திருந்தால் யுமாங் ஆப்ஸ் பயன்படுத்தி எந்தவித சிக்கலும் இல்லாமல் உங்கள் பிஎஃப் தொகையை வீட்டில் இருந்தபடி வித்ட்ரா செய்திட முடியும். இந்த புதிய செயல்முறை குறித்து உங்கள் இபிஎஃப்ஓ கணக்கு வைத்திருக்கும் நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடியெல்லாம் பிஎஃப் பணத்தை நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலான விஷயமா இருந்தது. ஸோ இப்போ இதை ரொம்பவுமே எளிதான வகையில் யுமாங் ஆப்ஸை பயன்படுத்தி பார்த்திங்கன்னா நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வழிமுறைகளையும் இப்போ பார்த்தோம். அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.